என் வழி தோனி வழி. இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பீங்க சன் நியூஸ் ரசிகர்களே. இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா? நேற்று என்ன நடந்ததுன்றத உலகமே பார்த்தது. தோனி வழி எவ்வளோ கிண்டலுங்கிறீங்க. அது என்னங்க டைட்டில் அப்படி வச்சிட்டிங்களே? ஒருவேளை சொதப்பிச்சுன்னா போயிடுச்சுன்னா இப்படி பேசினே இருக்கலாம். ஜெயிக்கணும்னு டிசைட் பண்ணால் ஜெயிக்கணும்னு சொன்னோம். அதில் பெஸ்ட்டு ஜோக்கு யார் யாருக்கலாம் என்னென்ன அவார்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு 1 crore, அந்த பக்கம் ஒரு 2 crores, இந்த பக்கம் வீடுலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு பாவம் 25 acres லேண்ட் ப்ராமிஸ் பண்ணாங்க. உதப்பட்ட உடனே இருக்கிற வீடியும் பிடிக்கிட்டாங்க. அது லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸ், அதை போய் செக் பண்ணணும் நாம. பட் இந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன வியூஸு, நாங்கள் உங்களோட பரிமாறின வியூஸ், எக்ஸ்சேஞ்ச் பண்ண கருத்துக்கள் எல்லாமே சூப்பராக மெட்டீரியலைஸ் ஆகி கான்ஃபிடென்ட் சொன்னது நடந்துச்சு. தோனினால இந்த கேம் ஜெயிக்கும். தோனி இவ்வளோ நாள் நீங்கள் ஃபெயில்ன்றீங்க, அவர் தான் சாம்பியனாக இருக்க போகிறார், கிளைமேக்ஸில் ஜெயிக்கிறவன் தான் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணது தோனி. இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை, எனக்கு அப்படியே மூச்சு அடைக்குது. அதனால் உங்களுக்கு நேற்றி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நேற்றி மூச்சு அடைச்சு நீங்கள் எகிரி குதிச்சு கரகம்லாம் ஆடினீங்களே, அந்த காட்சியை பார்க்கணுமா? இப்போ பாருங்க. Absolutely magnificent. Dhoni finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup. After 28 years, the parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. Well, he's demolished it. He really has. 91 from 79 deliveries. கொஞ்சம் தள்ளுங்க. அந்த பந்து இப்போ தான் வந்து ஊந்துது, அவ்வளோ ஹைட்டு போச்சு அந்த பந்து. அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் பண்ணேன். இப்போ ரொம்ப குதூகலமாக இருப்பீங்க. நேற்று விக்ட்ரி ஸ்டோரியே இன்றைக்கி சூப்பராக எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். பட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பேனலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லக்கி மேஸ்காட். வேர்ல்டு கப்பில் அது எந்த கிரிக்கெட் டிஸ்கஷன்னாலும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிடிச்ச ஸ்விங் போலர் மிஸ்டர் பரத் குமார். வெல்கம் மிஸ்டர் பரத். வெல்கம் யூ பேக் ஆன். இந்த வெல்கம் நானி அண்ட் வெல்கம் ஆக்டோபஸ். ஐ எம் சாரி. Sorry, Perichali. I'm sorry. Perfect. Analyst, sir. Analyst. Okay, analyst. I'll come to you later. Bharat, இப்போ வந்து எவ்வளவோ ஷோஸ் எல்லா இடத்துலையும் நடந்தா கூட இல்லை, ஒரு விஷயம் கிளியர் கட்டாக நம்ம ஷோ பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இது நடந்தா இவர் அடிச்சா இவர் பிடிச்சா இவர் ஓடினாலாம் சொல்லாமல் இதுதான் நடக்கும்னு சொன்னீங்க பாருங்களா. உங்களை நம்பி நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொன்னோம்னாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நம்ம இதை பற்றி? டெஃபினட்டாக நம்ம ஷோவோட யூஎஸ்பியே அதுதான். இப்போ நானியாக இருக்கட்டும், இல்லை பிரசாத் ஆஸ் கிரிக்கெட் நிறைய சொல்லியிருக்காரு இன்புட்ஸு. ஸோ நானி பிரசாத் எல்லாம் நம்ம சொன்னது. இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நானி வந்து 275 அப்படின்னு நியூசிலாந்து மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா 171 தான் அடிப்பாங்கன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி சொல்கிறது வந்து கரெக்டாக வந்திருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு நேத்து நான் வந்து தோனி வந்து அப் ஃப்ரண்ட் வரணும் பேட்டிங்ல, அவரால் ஜெயிக்க போறோம்னு சொன்னோம். நான் கவனிக்கல. அந்த தோனி உள்ளுக்குள்ள பேட்டிங் நுழையும் போது பிரசாத் எங்கிட்ட இல்ல, யார் பார் வருது 3 down அப்படின்னாரு. எனக்கே பெரிய சர்ப்ரைஸ். ஆஹா, தோனி வந்துட்டாரு சீக்கிரம். இன்னி புல் இருக்குது பிரசாத். அடிச்சு முடிஞ்சு போயிட்டு நேற்று இருந்து புல் அடிச்சு முடிஞ்சு போயிட்டு. அப்படியா? ஆஸ் அ கிரிக்கெட்டரா பேசணுமா, ஆஸ் அ நார்மல் பர்சனா பேசணுமா? ஐ ரெடி டு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசுறீங்க, நல்லா இருக்கும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் தான் நான். சொல்லுங்க, நேத்து வியூஸ் எப்படி உங்களுக்கு? நேத்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் என்ன நேத்து? எது நேத்து டர்னிங் பாயிண்ட் வந்து தோனியோட ப்ரோமோட் பண்ணி வந்தது தான் நேத்து. தோனியோட ப்ரோமோஷன் எது கிளர்க்கா இருந்தாரா ஃபர்ஸ்ட்? எப்படி சார்? கிளர்க் இல்ல சார், அவரு அப் த ஆர்டர் இங்கிலீஷ்ல. அப் த ஆர்டர் யுவராஜ் முன்னாடி. நேத்து ஒண்ணு தோனி வந்து கேட்டாரு, ஏன் முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு பியூட்டிஃபுல்லா. நான் அந்த வரதுக்கு காரணமே வந்து அப்ப 2 ஆஸ்பினர்ஸ் போடுறாங்க. சோ யுவராஜ் சிங் முன்னாடி போய் மாட்டவானா, அந்த 2 ஆஸ்பினர்ஸ் வந்து நானும் கௌதம் கம்பீர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சொல்லி தான் முன்னாடி இருந்தாரு. 2 அவரே ஆடினாருங்கிறீங்க? 2 பேரையும் அவரே ஆடிட்டு இன்னொரு ஆட விடாம அப்படிதான் சொல்றீங்க? இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும். யுவராஜ் போனா கௌதம் கம்பீரும் யுவராஜும் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சோ அது வந்து ஒரு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர்னா கொஞ்சம் லைன் மாறும் அப்படின்னு அவர். இவர் ரிபப்ளிக் டே பரேட்லாம் நிறைய போயிருக்காரு நினைக்கிறேன். லெஃப்ட் ரைட் அந்த காம்பினேஷன் இருந்துட்டே இருக்கணும். இனிமே நீங்க எப்ப பேசினாலும் பக்கத்துல பரத் வச்சுங்க, மத்தவங்களுக்கு ஈஸியா. நான் பேசல புரியல உங்களுக்கு? ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் சேவாக் ஆன்லைன் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். எஸ் வணக்கம் சார். என் வழி தோனி வழி சார். என் வழி சச்சின் வழிங்க. உங்க வழி சச்சின் வழி. ஓகே, நேத்து மேட்ச்ல எப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஜெயிப்போன்ட்டு? இது காம்பீர் ஸ்டாண்ட் பண்ணாப்லீங்க. காம்பீர் கோல். சோ காம்பீர் தான் ஹீரோன்றீங்க ஆக்சுவலா நேத்தி? ஆமாங்க. சோ காம்பீர் ஸ்டாண்ட் பண்ணலன்னா கண்டிப்பா தோனிலாம் ஸ்டாண்ட். சூப்பரான பாயிண்ட். அவர்தான் ராக்கிங் போட்ட ஸ்டடி பண்ணார். அவர்தான் சூப்பரா. ஆமாங்க. வேற ஏதாவது சொல்ல? உங்க பேர் சார்? என் பேர் தமிழ்ச்செல்வனுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இங்க திருநெல்வேலி மாவட்டம். ஓகே தமிழ்ச்செல்வன், இப்போ வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கருத்து நேத்தி மேட்ச் பத்தி? அதான் நேத்து சச்சின் அவுட் ஆனோடனே நிறைய பேர் என்ன இப்படி ஒரு பொறுப்புலாம் மாறிட்டாங்கன்னு மாதிரி சொன்னாங்க. நீங்க ஃபைனல் கொண்டு வந்ததே அவர் சார். ஆனா ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணோம் சார், இவங்க அடிச்சாதான் ஜெயிப்போம் அப்படின்லாம் இல்லாம 2-3 பெருந்தலைகள் அவுட் ஆனா கூட நாங்க வந்து மீதி இருக்கிற பேட்ஸ்மேன் அடிச்சு ஜெயிப்போம்னு காமிச்சோம். அது பெரிய விஷயம் தானே? அது பெரிய விஷயம் தாங்க. சூப்பர். தேங்க்யூ மிஸ்டர் தமிழ்ச்செல்வன். பரத், இப்போ ஒரு கேள்வி என்னன்னா,
எனக்கு வந்து கிரிக்கெட் ஆடும் போது இல்லை ஒரு லெவல் ஆடினதுக்கு அப்புறம் கேஷுவலாக இருந்துட்டோமோன்ற ஃபீல் நேற்று இருக்கிற கிரிக்கெட் ஹைப்பை பார்த்து தோணுச்சு. நான் சவுத் ஜோன் யூனிவர்சிட்டிஸ், நீங்கள் சவுத் ஜோன் ஆடினீங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோமா கேஷுவலாக எடுத்துட்டோமா இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் எடுத்துக்கலையான்ற ஒரு ஃபீல் வந்தது அவங்களுக்கு இதை பார்க்கும்போது? இல்லை, எனக்கு எப்பவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆடுற டைம் வேற, இந்த டைம் வேற. இப்போ நம்ம ஆடுறச்ச வந்து வெறும் மெயிலுன்னு ஒரு மத்தியானம் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று வரும், ஹிந்து எக்ஸ்பிரஸ் அதான் இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவி கவரேஜ், சன் நியூஸ், சன் டிவி எல்லாமே நிறைய. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மேட்சஸ் நிறைய இருக்கு. இப்போ ஓகே, முன்ன நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கூல்ஸ் டோர்னமெண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அண்டர் 22 இருக்கும், அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபி யூனிவர்சிட்டி. இப்போ அப்படி கிடையாது, அண்டர் 13லேருந்து உங்களுக்கு டோர்னமெண்ட் இருக்கு. ஓகே ஓகே, இன்னும் அண்டர் 7லேயே ஆரம்பிச்சுவாங்க போறது டோர்னமெண்ட் ஜாஸ்தி. இது சம்பந்தமா சம்மர் கேம்ப்ஸ் ஏதோ நீங்க பேசி வந்தீங்க வரும்போது, நான் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் அகைன். ஏன்னா இந்த வின் பண்ணதுனால என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டே பேப்பர் எடுத்து பாருங்க, 1375 camps has been open tomorrow. Camps அதாவது கோச்சிங் அகாடமி. சூப்பர். நான் இப்போ ஒரு காலர் பேசிட்டு இந்த தோனி பத்தி ஒரு ஃபேக்டருக்காக வரேன். வணக்கம். ஹலோ. எஸ் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் உங்க பேர் சார்? மாரிமுத்து. எந்த ஊர்ல இருந்து? கிளையரால். ஓகே, இப்போ மாரிமுத்து என் வழி தோனி வழி சொல்லுங்க. என் வழி தோனி வழி. நேத்து மேட்ச் ஜெயிப்போம்னு நினைச்சீங்களா? ஆமா. உண்மையே சொல்லணும். ஆமா, உண்மைக்கே தான். எப்ப நினைச்சீங்க ஜெயிப்போம்னு? முடிஞ்சப்புறம் தானே சார். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைங்க சார். குறைச்சிருக்கேன் சார். இல்லையே, எனக்கு கேக்குது, நீங்க அங்க டிவியை உறக்க வச்சிருக்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சார் சொல்லுங்க. டோனி இல்லனா மேட்ச் ஜெயிக்க முடியாது சார். ஆமா, ஏன்னா அவர்தான் டாஸ் போட்டார்ல. ஆமா சார். அப்புறம் ரைட். தேங்க்யூ வெரி மச். நான் இப்போ தோனி இருக்கிற சுமாரான ஒரு போலரை லெவலில் எடுக்கிறாரு. ஸ்ரீலங்கால சங்ககாரா பார்த்தீங்கன்னா இருக்கிற நல்ல போலர்லாம் வெளில அனுப்புறாரு. இது என்ன மைண்ட் கேமா என்னது இது? இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக நேற்று ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் தோனி செலக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு டீமா செலக்ட் பண்ணாரு. அவங்க வந்து ஒரு கலெக்ஷனாக பண்ணிட்டாங்க. இப்போ தோனியோட செலக்ஷன்ல அஃப்கோர்ஸ் வந்து 2 தப்பு இருந்தது. அவர் நம்ம தப்பை சுட்டி காமிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தானே ஒத்துன்றாரு. அதனால இப்ப தோனி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா கப்பா அடிச்சிடுறாரு. அவர் என்ன பண்ணாலும் சரி, அந்த இதை பத்தி நம்ம எல்லாம் யோசிச்சு நிறைய வச்சிருக்கோம் பாயிண்ட். தோனி மட்டும் எதனா ஆயிடுச்சுன்னா கேட்கலாம்னு சொல்லிட்டு உலகமே ரெடியா இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அடிச்சு முடிச்சு கப்ப அடிச்சு அவரே அந்த ஃபர்ஸ்ட் 2 ஆன்சர் சொல்றாரு. எல்லாரும் யோசிக்கிறீங்க ஸ்ரீசாந்த் பதில் அஸ்வின் எடுத்துருக்கணும், நான் எடுக்கல, நான் ஏன் முன்னாடி வந்தேன், அதுதானே அது 2த்துக்கு நான் அடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா நீங்க ஸ்ரீலங்கன் செலக்ஷனை பத்தி யாருமே பேசல. ஓகே, அதாவது வொஸ்ட் பாசிபிள் செலக்ஷன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் ஒரு டீம் எடுத்தாங்கன்னா அது ஸ்ரீலங்கன்ஸ் தான். ஐ திங்க் அவங்களுக்கு வந்து பயந்துட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 7 பேட்ஸ்மேனை பார்த்துட்டு இவர் எடுத்தா இவர் அடிச்சிடுவாரு, இவர் அடிச்சா அவர் அடிச்சிடுவாரு. அதாவது மெண்டிஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டிருக்காரு போலிங். ஆனா நேற்று மெண்டிஸ் டிராப் பண்ணிட்டாங்கன்னா, மெண்டிஸ் போட்டாருன்னா சேவாக் அடிப்பாருன்னு ஒரு பயம். சோ அதுக்கப்புறம் முரளிதரன் வந்து நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, ஒண்ணுமே இல்ல, உடம்பு ஃபுல்லா அவர் தையல் போட்டு வச்சிருக்காங்க. அவரை போய் நிக்க வச்சு நீ போலிங் போடுனா அவர் எப்படி போடுவார்? சூப்பர். சேவாக் யாரு போட்டாலும் அடிச்சிருப்பார். ஆமா, இன்ஃபேக்ட் கன்ஃபியூஷன்ல வந்து சைமன் டோஃபிலியா லெவல்ல எடுத்துட்டாங்க ஸ்ரீலங்கால. இப்ப அடுத்த கால் யார்? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சார் உங்க பேர் சார்? சார் கோபால். எந்த ஊர்ல இருந்து கோபால்? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். தஞ்சாவூர் கோபால். ஆமா சார். ஏ வழி தோனி வழி கோபால் சார். என் வழி சச்சின் வழிங்க சார். சச்சின் வழியா? ஆமாங்க சார். சரி, இப்ப நேத்து என்ன சார் சச்சின் இந்த மாதிரி அவுட் ஆயிட்டாரு முக்கியமான மேட்ச்ல? அது சார் சச்சின் எல்லாம் அவுட் ஆனா டிவி எல்லாம் உடைக்கிற கண்டிஷன்ல வந்துட்டாங்க சார். உடைக்கிற கண்டிஷன்ல வந்துட்டீங்களா? கண்டிப்பா சார். இப்ப அப்ப நிறைய உடைச்சிருக்கணுமே. 99 டிவி உடைச்சிருக்கீங்க. சச்சினோட தீவிர ரசிகர் சார் நானு. அப்படியா? ஆமாங்க சார். நேத்து ஏதாவது மந்திரம் பண்ணி அவர் அடிக்க வேண்டியதானே? அது ஏதோ பேட்ல கை போச்சுங்க சார். ஆனா அவர் சொன்ன மாதிரி அவருக்கா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாங்களா? அது பெரிய விஷயம். கண்டிப்பா சார். அவருக்காக வேண்டிதான் சார் இந்த வேர்ல்ட் கப். சார் சச்சின் பத்தி கேக்குறீங்களே சார், நான் ஒரு கேள்வி கேக்குறேன். சச்சின் பிடிச்ச உணவு என்ன சார்? அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு சார். ஃபேன் ஆன்றீங்க, என்ன கேளுங்க, நான் எல்லாம் சொல்லுவேன். ஒருத்தர் ஃபேன் ஆனா அவரை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியணும். சரி சார். நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். சரி சார். ரைட் சார். கோபால் தேங்க்யூ. இப்ப கேட்டுங்க, அவர் சொல்றாரு சச்சினுக்கு பிடிச்ச உணவு என்ன? பிங்குட்டஸ். சார். பிங்குட்டஸ்னா அந்த கிராப் பண்ணுவாங்க. பிங்குட்டஸ்னு டைப் பண்ணிக்கிறீங்க என்ன? கார்பன்லாம் சாப்பிடுவாரா என்ன? பிங்குட்டஸ் உணவு சார். அது பிங்குட்டஸ்ன்றது கிராப். இட் இஸ் டெவல்ஸ் இன் தி டைவர் சைடு தான் கிராப்க்கு. கிராப் டைவர் சைடு சார். கொடுங்க சார். இல்ல நீ உங்களுக்கு என்ன சார்? நீங்க நான் சொல்லும்போது என்னென்னமோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி. இல்ல நீங்க கிராப் ஏன் சொன்னீங்க? நீங்க அந்த ஃபீல்டிங்ல நண்டு பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்றீங்க நினைக்கிறேன். எனிவே பரத், இப்போ வந்து ஒரு விக்கெட் எடுத்தா இப்போ வந்து அந்த பிட்சை பத்தி கொஞ்சம் யோசிச்சுங்க. இந்த சீமிங் கண்டிஷன்ஸ், இந்த விக்கெட்டுக்கு இந்த ஃபாஸ்ட் பாலர் ஓகே யாரெல்லாம் பேசுறாங்க. ஆஸ் அ கேப்டன் நீங்க என்னென்ன பாலரை சூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி வங்கடே ஸ்டேடியம் விக்கெட்டுக்கு? அதை யோசிச்சுங்க. அதுக்குள்ள காலரை மீட் பண்ணிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். சார் வணக்கம். உங்க பேர் சார்? சார் சுரேஷ் சார். சேலத்துல இருந்து சார். சேலம் சுரேஷ். என் வழி தோனி வழி. ஆமா சார். சூப்பர். வழி தோனி வழி சார். நேத்தி தோனி கிளிக்கா வார் ஹீரோவா இருப்பார் நீங்க நினைச்சீங்களா? கண்டிப்பா சார். அப்படியா?
ஆமாங்க சார். போய் சொல்லாம சொல்லணும். இல்ல சார், நான் வந்து சேவாக் அவுட் ஆனவனே இந்தியா வின் பண்ணு கண்டிப்பா நினைச்சேன் சார். சேவாக் அவுத்துட்டாரா? ஆமா சார், சேவாக் அவுட் ஆனார் சார் ஃபர்ஸ்ட் பால். அதாவது ரஜினி வந்திருந்தாருல சார் ஸ்டேடியத்துக்கு. சரி. அவர் வந்த உடனே நான் வந்து நினைச்சேன் சார், அவர் அதான் சார் சொல்லுவார்ல, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், அந்த மாதிரி சார். அந்த டைலாக் என் மைண்ட்ல வந்துச்சு சார். அதே ரஜினி தானே சார் சொன்னீங்க, ஏன் வழி தனி, அதான் தோனி வழின்னு வச்சோம். அதேதான் சார். ஆனா வந்து உண்மையில என் வழி வந்து சுரேஷ் ரெய்னா வழி சார். சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். கொல்லாம்பட்டியில இருந்து கைஸ் பேசுறேன் சார். கெயில் சார் உண்மையிலே இந்த அதாவது எங்க டீம் பேர் சார் அது. ஓ ரைட் ரைட் ரைட். அதாவது இந்த லைன் கடத்தது எங்களுக்கு பயங்கரமா இருக்குங்க சார். அப்படியா? செம்ம சார். அடுத்த வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆடுது சார். ஆமா. ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பு சார். அடுத்த வேர்ல்ட் கப் வந்து செக்கோஸ்லோவேக்கியால வின் பண்ண போகுது. என்னங்க சார்? செக்கோஸ்லோவேக்கியா வின் பண்ண போகுது. நீங்க சொன்ன டைட்டில் நல்லா இருக்கு படத்துக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பு. பியூட்டிஃபுல்லா எப்படி சார் இருக்கு? கங்காரு வந்து பிரசாந்த் ரசிகர் சார், அவர் இருக்காருல, இருக்காரு. அவரோட ரசிகர் சார் நானு. அப்படியா? ஆமாங்க சார். உங்களுக்கு கோயிலே கட்டுவார் ஃபர்ஸ்ட் ரசிகர் நீங்க தான். நேத்து நான் சொன்னேன் பாத்தீங்களா யார் வின் பண்ணவனு? சார் நீங்க உங்களோட ரசிகர், நான் ஃபேன் சார். நானு உங்களை திட்டிட்டே இருக்காரு, நீங்க கோச்சிக்காதீங்க சார். அவங்கள பாக்ஸி சார்லாம் ஒரு வேஸ்ட் சார். அவர்லாம் சார் இல்ல, அவர் தான் ஹோஸ்ட் சார். அப்படி சார் வேஸ்ட் ஆவாரு. சச்சினோட தீவிர ரசிகர்னு சொன்னீங்க. இப்ப சச்சின் ரசிகரா இல்ல பிரசாத் ரசிகரா நீங்க? நான் வந்து டீம் ரசிகர் சார், உண்மையிலே பிரசாத் ரசிகர் சார். நான் இப்ப அதாவது நிகழ்ச்சி தோனி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்து நான் பிரசாத் ரசிகர் சார். Thank you very much. என்ன நீங்க வேஸ்ட்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். பட் நான் பிரசாத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்ன போய் வேஸ்ட்ன்றீங்க. ஹோஸ்ட் பிரசாத், உங்களுடைய தாட்ஸ் இந்த புல்லரிக்கு தெரியுது, புரியுது. பல மாதிரி யோசிச்சு வச்சுங்க. அதுக்குள்ள என்ன பண்ணோம், ஒரு சின்ன பிரேக் போயிட்டு மறுபடியும் வரும் ஆன் என் வழி தோனி வழி.